வணக்கம். பதவிக்காகவும் பணத்திற்காகவும் மக்களையும் மாணவர்களையும் போதைக்கு அடிமையாக்கும் விடியா திமுக அரசை விரட்டுவோம் வாருங்கள். பள்ளி சீருடையில் இருந்த மாணவர்கள் மது அருந்தியது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் விடியா திமுக அரசின் கையாலாக தனத்தால் இப்போ கஞ்சா ஓடுது. நம்ம ஆளுங்கெல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம இதெல்லாம் அரசியல்ல தினமும் பார்த்துட்டு இருக்கோம். பள்ளி செல்லும் சிறார்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. அவர்கள் புகைப்பிடித்ததும் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதற்கு மற்றொரு சான்றாக சென்னை எம்கேபி நகரில் நடைபெற்ற வாகன சோதனையில் 1 டன் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் விடியா திமுக அரசின் கையாலாக தனத்தால் கஞ்சா, குட்கா, கள்ளச்சாராயம் என போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. 6-7 மணிக்கே திறந்தாங்கன்னா காலையிலே குடிச்சிட்டு அவங்க வேலைக்கும் போக மாட்டான், எதுவும் போக மாட்டான், குடும்பத்தையும் பார்க்க மாட்டான். குடும்பம் சின்ன பொண்ணுமா சீரழிஞ்சு போகும். சும்மா பிளாக்ல வாங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. காலைல 7 மணிக்கெல்லாம் கடை தந்துட்டாங்கன்னா இதோட மோசமாயிரும். எப்படி சொல்ல, காலைல ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிற ஆட்டோ டிரைவரில் முதற்கொண்டு எல்லாங்க ரொம்ப ரொம்ப இதாகிடும். என்ன 12 மணி குடிக்கிறவங்க 7 மணிலேருந்து என்ன குடிக்க ஆரம்பிச்சா வீட்டுக்கு சுத்தமாக காசு வராது. 7 மணி திறந்தா சுத்தமாக பாதி வேலை இல்லை, சுத்தமாக வேலை செய்யாமல் நல்லா ஜாலியாக இருப்பான், குடிச்சிட்டு கிடப்பாங்க. இந்திக்காரன் ஃபுல்லாக அவன் வேலை செய்வான். நம்ம ஆளுங்கெல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதுதான் நடக்க போகுது. குடிகாரங்களுக்காக கவர்மெண்ட் இவ்வளோ மெனக்கெட்டு வேலை செய்கிறாங்கன்றது ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. இப்போ கஞ்சா ஓடுது அப்படின்றாங்க. ஒருத்தன் கஞ்சா அடிக்கிறான், அவனை பிடிக்கிறான். அவனை பிடிச்சா கண்டிப்பாக அதை சப்ளை பண்ணணும், பிடிச்சிட முடியும். இது உலகத்துக்கே தெரியும். அரசு நினச்சா கண்டிப்பாக எல்லாத்தையும் தடுக்க முடியும். இந்த கஞ்சாவாக இருக்கட்டும், சரக்காக இருக்கட்டும், எல்லாமே தடுக்க முடியும். இவங்களே தான் திறக்கிறாங்க, இவங்களே தான் மூடுறாங்க, அவ்வளோதான். The parents and the public are shocked as the video of a student studying in Salem district's Varapadi Government Higher Secondary School falling down on the road under the influence of alcohol in his school uniform is going viral on social media. அரசியலையே அசிங்கப்படுத்திய திமுக எம்பி கனிமொழியும் அமைச்சர் கீதா ஜீவனும் என்னங்க, தயவு செய்து இறங்குங்க, தயவு செய்து உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. நம்ம இதெல்லாம் அரசியல்ல தினமும் பார்த்துட்டு இருக்கோம், அதனால உட்காருங்க. இந்த நேரத்துல திடீர்னு ஒரு லேடி மது போதையில ரோட்ல படுத்துட்டு டான்ஸ் ஆடுறதும் ரகலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சென்னையை இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவின் தலைமையிடமாக மாற்றிய திமுகவின் வெளியுறவுத்துறை செயலாளர் ஜாஃபர் சாதிக். जफर सादिक नाम का एक सरगना जो कि इंटरनेशनल ड्रग रैकेट चला रहा था और इसका ड्रग रैकेट नई दिल्ली, तमिलनाडु और भारत की कई जगहों से मिलाकर न्यूजीलैंड, ऑस्ट्रेलिया और मलेशिया तक फैला हुआ था. இந்த ஜாஃபர் சாதிக் நித்யா உதயநிதியை வச்சுதான் ஒரு திரைப்படம் எடுத்திருக்காரு. மொத்தம் 4 படங்கள் இதுவரைக்கும் வெளியாயிருக்கு. அதுல 2 படங்கள் அமீர் தான் முக்கியமான இயக்குனர். அதுல இன்னொரு முக்கியமான இயக்குனர் உதயநிதி அவருடைய மனைவி. திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கு மிக மிக நெருக்கம். எனவே இவர் தான் இந்த போதைப் பொருளை ஒட்டுமொத்தமா கடத்தி அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர் நம்மளால சொல்ல முடியாது. அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய முகத்தை முன்னாடி காட்டக்கூடிய முகம் தவிர இவரை முன்னாடி காட்டிட்டு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இந்த வேலையை செய்யறாங்க. தமிழ்நாட்டின் நலன் காக்க வாக்களிப்பீர் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாமக்கல் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் ஸ்ரீதேவி மோகன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்து தர்மசக்தி தமிழ்நாடு. வணக்கம்.